அந்தமான் ஆழத்துல கருப்பு தங்கமா? அடடா, இது இந்தியாவுக்கே கிடைச்சிருக்க மிகப்பெரிய கடல் பொக்கிஷங்க. இனிமே எண்ணெய் நெருக்கடி காலம் முடிவுக்கு வருமா? காத்திருக்கும் புதிய திருப்பம். இந்தியாவுடைய எரிபொருள் வரலாற்றையே மாற்றக்கூடிய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு நிகழ்ந்திருக்கு. இந்தியாவுடைய மொத்த இறக்குமதியில கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் பெட்ரோலிய பொருட்களே சுமார் 30% வரைக்குமே பங்கு வகிக்குது. இதனால நாட்டுடைய அந்நிய செலாவணி கையிருப்புல பெரும் பகுதி கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கே செலவாகும் நிலை நீடித்து வருது. இந்த சூழல தான் இந்தியாவுக்கு சொந்தமான அந்தமான் கடல் பகுதியில மிகப்பெரிய அளவுல கச்சா எண்ணெய் இருப்பு இருப்பதை பொதுத்துறை நிறுவனமான ONGC கண்டறிந்திருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே 3 இடங்கள்ல பல ஆயிரம் மீட்டர் ஆழத்துல துளையிட்டு மேற்கொண்ட இந்த ஆய்வுல 3 இடங்கள்ல 2 இடங்கள்ல கச்சா எண்ணெய் இருப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒரு கண்டுபிடிப்பு இந்தியாவுடைய எரிபொருள் பற்றாக்குறைக்கு ஒரு முக்கிய தீர்வாகவே மாறுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கக்கூடிய நிலையில அதற்கு சரிசமமா சவால்களும் எழுந்திருக்கு. மிக ஆழமான கடல் பகுதியில இந்த எண்ணெய் வளம் இருப்பதால அதை எடுக்கவே அதிக செலவினம் தேவைப்படக்கூடிய நிலையில் இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம இதற்கு தேவையான முழு தொழில்நுட்ப திறன்கள் இந்திய நிறுவனங்கள் கிட்ட இன்னும் முழுமையா இல்லை எனவும் கூறப்படுது. இதன் காரணமாவே அந்தமான் கடல் பகுதியில கச்சா எண்ணெய் எடுக்கக்கூடிய பணிகள்ல 100% வரைக்குமே வெளிநாட்டு நிறுவனங்களையும் இணைத்துக் கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதா தகவல் வெளியாகி இருக்கிற நிலையில்தான் ஒருபுறம் தன்னிறைவு எரிசக்தி கனவு, மறுபுறம் தொழில்நுட்ப சவால்னு இந்த இரண்டுக்கும் நடுவே இந்தியாவுடைய அந்தமான் எண்ணெய் திட்டம் தற்போது தேசிய அளவுல கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.